எனது அன்பிற்குரிய இந்த பத்திரிகையாளர் மன்றத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், மரியாதைக்குரிய சுரேஷ் தேவநாயகம் அவர்களே, துணைத் தலைவர் மதன் அவர்களே, துணைத் தலைவர் சுந்தர பாரதி அவர்களே, பொருளாளர் மணிகண்டன் அவர்களே, என் அன்புக்குரிய சகோதரர் செயலாளர் ஆசிப் அவர்களே, இணை செயலாளர் அன்பு சகோதரர் நெல்சன் சேவியர் அவர்களே, நிர்வாக குழு உறுப்பினர்களே, இந்த நிகழ்ச்சியில் இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கூடிய அன்பிற்குரிய பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர் அன்பிற்குரிய நிறைய மணிகள் இருக்கு. நமது ஏஎன்ஐ மணி அவர்களே, அன்பு சகோதரர் எனது பேரன்பிற்குரிய டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய மணி அவர்களே, வில்சன் ஆசிர் அவர்களே, ஸ்டாலின் அவர்களே, சன் நியூஸினுடைய செய்தியாளர் அன்புக்குரிய ரமேஷ் அவர்களே, ராம்ஜி அவர்களே, ஆசிர் சபீர் அவர்களே மற்றும் சகாயராஜ் அவர்களே, நிறைய நண்பர்கள் இருக்கீங்க. இவருடைய பெயர்களையும் சொல்ல முடியவில்லை என்றாலும் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த நேரத்தில் எங்களது மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கட்டு நிறைய பீஸ கொடுத்தா இருக்கிற சந்தோஷத்தை விட பெரிய சந்தோஷத்தை நாங்கள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பத்திரிகையாளர் மன்றத்திற்கு என்றும் எனக்கும் பெரிய தொடர்பு இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள், அன்புக்குரிய இங்க வந்திருக்கக்கூடிய சிறப்புக்குரியவர்கள் எல்லார் சார்பாகவும் சொல்ற, ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டுகளாக இந்த பிரஸ் கிளப்புக்கு நான் வந்துட்டு இருக்கேன். பத்திரிகையாளர்களாக அங்கேயே இருப்பீங்க. பத்திரிகையாளர் சந்திப்பிற்காக நாங்கள் மேலே இருப்போம். என்ன கேள்வியை கேட்க போறீங்க, என்ன பதில சொல்றது அப்படிங்கிற பயத்தோடு வருவோம். ஆனால் முதல் முறையாக எங்களை விருந்தாளியாக அழைத்து இங்க சிறப்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு எனக்கு. இந்த வழக்கு தொடர்பாகவும் இதில் இருக்கக்கூடிய சட்ட நுணுக்கங்கள் தொடர்பாகவும் இந்த பத்திரிகையாளர்களை துன்புறுத்தக்கூடிய செயல் செய்தது தொடர்பாகவும் என்னோடு வந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இங்கே உங்களிடத்திலே பேச இருக்கிறார்கள். என்னுடைய மிகுந்த மகிழ்ச்சியாக நான் இந்த தருணத்தை பார்க்கிறேன். குறிப்பா இந்த வழக்கை எங்களிடம் கொடுக்கலாம் என்று நீங்கள் முடிவு செய்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய 5000த்திற்கு மேற்பட்ட வழக்கறிஞர்களில் தலை சிறந்த வழக்கறிஞர்கள் 100க்கும் மேற்பட்ட கூடியவர்கள் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தில் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த வழக்கை எங்களிடம் கொடுத்ததற்காகவே நான் முதலில் உங்களிடத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பெரிய சால்வர்ஸுக்காக மிகச்சிறந்த வழக்கறிஞர்களாம் உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறார். தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி. இந்த வழக்கை நமது அன்பு சகோதரர் ரமேஷ் அவர்களும் ஆனந்த், நம்ம ராம்ஜி எல்லாம் கொடுக்கும் பொழுது இதை முதலில் அவர்கள் சொன்னார்கள். சொன்னதற்கு பிறகு எல்லோருமே இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், சஃபீர் எல்லாம் அலுவலகத்திலிருந்து நாங்கள் சிறிது நேரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தப்ப அது தொடர்பான சரி வழக்கை தொடரும் என்று முடிவு செய்தோம். அதற்கு பிறகு நீங்கள் இதை ஒரு வழக்காக பதிவு செய்யலாம்னு நினைச்சீங்கல்ல, அதுவே ஒரு பெரிய விஷயம். சாதாரணமா இந்த சட்ட போராட்டத்தில் இறங்குவதற்கு முன்பாக நிறைய யோசிப்பாங்க. இல்ல நம்ம வேற மாதிரி டீல் பண்ணிடலாம், இல்ல நம்ம பார்த்திடலாம், இல்ல நம்ம பேசிடலாம். இருந்தாலும் இதை ஒரு சட்ட போராட்டமாக நடத்த வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்தது என்பதே எனக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. பத்திரிகையாளர்களுடைய சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக சட்ட போராட்டம் நடத்துவது இதுதான் முதன்முறை அல்ல. பல போராட்டங்களை நமது பத்திரிகையாளர்கள் பார்த்திருக்கிறார்கள். கருத்து சுதந்திரம் என்ற அடிப்படையில் உச்சநீதிமன்றம் வரை சிறப்புமிக்க வழக்குகளை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது இந்த சூழலில் எங்களை எல்லாம் அழைத்து இங்க பாராட்டு விழா நடத்துறதுக்கு முன்னாடி இதை விட இந்த தீர்ப்பை கொடுத்த நீதியரசருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துனீங்கன்னா நல்லா இருக்கும். அவ்வளவு சிறப்புக்குரியவர். என்னதான் நாங்க கேஸ் நடத்தினாலும் தீர்ப்பு சொல்றது அவர்தான். இந்த வழக்கை எப்படி தாக்கல் செய்வது, யாரிடம் கொண்டு வருவது, என்ன முறையீடை நீதிபதியிடம் வைப்பது என்பதை பற்றி அதுதான் வழக்கறிஞருடைய
அந்த வழக்கறிஞர் தொழிலினுடைய அனுபவம் என்று சொல்வார். கேச கொடுத்துட்டா எது வேணாலும் கேச போட்டலாம். ஆனால் இந்த வழக்கில் இவ்வளவு பெரிய வெற்றி கிடைத்திருப்பதற்கு நாங்கள் மட்டும் நிச்சயமா காரணம் கிடையாது. நிறைய சூழ்நிலைகள் நம்ம மணிக்கு தெரியும். அவர் ஒரு 100 பக்கம் ஜட்ஜ்மெண்ட்னா 2 வரியில ரிப்போர்ட் பண்ணிட்டு போயிடுவார். மொத்த கேஸ் எங்களிடம் வந்து சந்தித்தது சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை 30ஆம் தேதி நினைக்கிறேன். ஆமா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணது சாட்டர்டே, ஃபைல் பண்ணது திங்கட்கிழமை. ஒருவேளை நீங்க வியாழக்கிழமை வந்திருந்தீங்கன்னு வச்சீங்க, இப்படி ஒரு பெருமையான மகிழ்ச்சியான ஒரு சந்திப்பு. இதெல்லாம் எங்களுடைய நுணுக்கங்கள், இது ரமேஷுக்கு தெரியும். அதனாலதான் நான் சொல்றேன், இதுல நிறைய அந்த நுணுக்கமான அனுபவங்கள் இருக்கு. அதான் சபீர் சொன்னாரு, முறை வந்துட்டோம், ஆனா ஹைகோர்ட் பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இல்லைன்னா இதை நாங்களால செஞ்சிருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. உள்ளபடியே சொல்றேன், மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் அத்தனை பேருமே என்னுடைய மிக நெருங்கிய சகோதரர்கள், நண்பர்களை கொண்டவர்கள். எங்களுக்கு அவங்களுக்கு எந்த வேறுபாடு இல்லை. அவ்வளவு நெருக்கமா அன்பா நாங்கள் பழகி கொண்டிருக்கக்கூடியது. இந்த வழக்க என்கிட்ட கொண்டு வந்து சபீர் எல்லாம் பேசும்போது சொன்ன சில ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபாலோ பண்ணணும். எல்லாருக்காகவும் ஒரு கவுன்சில் இருக்க கூடாது, டிஃபரெண்ட் கவுன்சில் வைங்க, வேற வேற பர்செப்ஷன்ல இதை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு பேசணும். அது அவசர அவசரமா எல்லோருமே இங்க வந்திருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாம் அதை வந்து செஞ்சு முடிச்சாங்க. தனிப்பட்ட முறையில எனக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னா, என்னையெல்லாம் வழக்கறிஞராக பார்த்திருப்பீங்க, ஒரு கட்சியினுடைய ஒரு பிரதிநிதியாக செய்தி தொடர்பாக பார்த்திருக்கீங்க. நான் வழக்கறிஞர் என்பதை விட நான் ஒரு பத்திரிகையாளன் என்று சொல்வதுதான் எனக்கு மகிழ்ச்சி. நான் முன்னாள் கலைஞர் மாதிரி பேசுறேன்னு நினைக்கிறீங்க. ஆனால் உண்மை என்னவென்றால், நான் சிறு வயதில் 6வது படிக்கிற காலத்தில் இருந்து நான் பத்திரிகையாளரோடு நெருங்கி பழகவன். என்னுடைய தந்தையார் ஒரு செய்தி தாள் முகவர். எங்கள் ஊருக்கு வரக்கூடிய அத்தனை வார தின அந்த செய்தித்தாள்களை எடுத்து அதை கடைகளுக்கு போட்டு அதை லைனுக்கு அனுப்பி அந்த கட்டை பிரிச்சு அதுல சப்ளிமெண்டரி உள்ள வச்சு புக்கெல்லாம் பிரிச்சு கணக்கெல்லாம் பார்த்து சந்தா எத்தனை, டெய்லி எவ்வளவு, இதையெல்லாம் அனுபவித்து அந்த காலகட்டத்தில் அதை செய்தவன் தான். கல்லூரியில் படிக்கின்ற பொழுது கல்லூரியிலேயே இளந்தூது என்ற ஒரு மாத இதழை அங்கே நடத்தினோம். அதற்கு பிறகு வழக்கறிஞரானதற்கு பிறகு சட்ட பாதுகாப்பு என்ற ஒரு மாத இதழை நடத்திய அனுபவம் கொண்டது. வழக்கறிஞரோடு பத்திரிகையாளரோடு நெருங்கி பழகிய அந்த சூழலின் காரணமாக உங்களுடைய குரலாக நீதிமன்றத்தில் ஒலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம். இந்த வழக்கின் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பத்திரிகையாளர்களுக்கு என்று ஒரு பெரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் உயர்ந்திருக்கிறது. இன்னைக்கு மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் இருக்காங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியா மணி இருக்காரு, எல்லாரும் இருக்காங்க. இன்னைக்கு நிறைய உங்களுக்குலாம் அதற்கான மாதாந்திர ஊதியங்கள்லாம் கிடைக்குது. ஆனால் ஒரு காலத்துல பத்திரிகையாளர்கள் அவங்க கொடுக்கிற செய்திக்கு ஒரே ஒரு இன்சென்டிவ் மாதிரி ஒரு தொகையை மட்டும் கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட இடத்திலிருந்து இந்த இடத்திற்கு உயர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதை உச்சநீதிமன்றம் பல தருணங்களில் சொல்லியிருக்கக்கூடிய வேலையிலும் கூட தமிழகத்தினுடைய தலைநகரம், அதுவும் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு சிறப்பு புலனாய்வு குழு, அது தொடர்பான செய்திகளை வெளியிடக்கூடிய இந்த பிரச்சனையில், இந்த பிரச்சனையை சிறப்பு புலனாய்வு குழுவாக அதை ஆய்வு செய்து கொண்டு புலனாய்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த வழக்கை எப்படி புலனாய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அடிப்படை புரிதலே இல்லாமல் இந்த பிரச்சனையை அந்த 3 அதிகாரிகளும் அவர்கள் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு சிறந்த உதாரணம் உங்களை கையாண்டு. ரொம்ப முக்கியமானது. இது ஒரு பேசிக்கானது. நீங்க சாதாரண ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல, ஒரு சிபிசிஐடி ஆபீஸ்ல சாதாரணமான இடத்துல நடந்தா கூட அது எங்க இருந்து ஆரம்பிக்கணும், எங்க கொண்டு போகணும் தெரியும். ஆனால் டெப்டி கமிஷனர் லெவல்ல இருக்கக்கூடிய 3 பேர் உங்களிடம் பத்திரிகையாளர்களிடம் நடந்து கொண்ட அந்த விதம் என்பது மிக கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டியது,
கண்டனத்திற்குரியது. இது போன்ற ஒரு நிகழ்வுகள் நடப்பது என்பதை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்காக நாம் எத்தகைய போராட்டத்தை வேண்டுமானாலும் நடத்தலாம். இந்த அதிகாரிகள் உங்களை அழைத்ததும், உங்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டதும், உங்களிடம் எழுப்பிய கேள்விகள், உங்களை துன்புறுத்தியது, இவையெல்லாம் அவர்கள் என்ன நினைத்து விட்டார்கள் என்று சொன்னால், என்ன ஹைகோர்ட் அப்பாயின்ட் பண்ணிருக்கு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டீங்க, நாங்க தான் இருக்கிறோம், எங்களுக்கு மேல எங்களை கேள்வி கேட்கிறவங்க வேற யாரும் கிடையாது, நாங்க தான் சுப்ரீம் அத்தாரிட்டி என்று அவர்கள் நினைத்ததின் காரணமாகத்தான் உங்களை அவர்கள் இவ்வாறு நடத்தியிருக்கிறார். ஆனால் காவல்துறை அதிகாரி, அவர் டிசியா இருக்கலாம், ஐஜியா இருக்கலாம், டிஜிபியா இருக்கலாம், யாராக இருந்தாலும் அடிப்படையாக இருக்கக்கூடிய குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய தண்டனை சட்டம், இதற்கு உட்பட்டுதான் ஒரு அதிகாரி செயல்பட வேண்டும். எனவே அதை அவர்கள் செய்ய தவறி இருக்கிறார்கள். இதுல நீங்க நல்லா ஒண்ணு யோசிச்சு பாருங்க. இந்த பிரச்சனையில் காவல்துறை இவ்வாறு நடந்து கொண்ட போது நான் என்ன சொன்ன பாத்தீங்களா? இப்ப எனக்கு முன்னாடி இவரு கூட சொன்னார், சுரேஷா, நம்ம அவரு நாம அந்த கமிஷனர் ஆபீஸ்லயே காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருப்போம். அவங்களோட உட்காந்து காபி சாப்பிடுவோம், அவங்க கொடுக்குற நியூஸ் வாங்கி அடிப்போம், யாரு என்னன்னு தெரியாது, அவ்வளதையும் பண்ணுவோம். ஆனால் உங்களுக்கு ஒரு சம்மன், உங்களுக்கு ஒரு நெருக்கடி வருகின்ற பொழுதுதான் உங்களுக்கு அதனுடைய சிரமங்களை நீங்கள் உணர்வீர்கள். இதே நமது சிசிபில, கிரைம் பிரான்ச்ல இது போன்ற பிரச்சனைகளை கையாளுகின்ற பொழுது உங்களுக்கு அப்படி ஒரு சம்மன், உங்களை அப்படி ஒரு கேள்வி எழுப்பிய போது உங்களுக்கு ஏற்பட்ட மன நெருக்கடி, அச்சுறுத்தல், அதனால் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த மன உளைச்சல் இருக்குல்ல, அது நிச்சயமா ஏதாவது ஒரு கட்டத்துல யாராவது ஒரு பத்திரிகையாளருக்கு நிச்சயமா வரணும்னு நான் சொல்லுவேன். அப்பதான் எதிர்காலத்தில் இன்னும் இதைவிட நாம் சிறப்பாக செய்ய முடியும். போகிற திசையிலேயே நம்ம பயணிச்சுட்டு போயிட்டோம்னு வச்சுங்க, நமக்கு தெரியாது. இந்த அதிகாரிகளுடைய செயல், இந்த வழக்கு போடும்போது கூட நான் சப்ஜெக்ட் சொன்னேன், ஒரு நோட்டீஸ் போடுவாரு, ஒரு வாரத்துல ஒரு கவுண்டர் போட சொல்லுவாரு, ஒரு ரிப்ளை கேட்பாரு. நம்ம ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டினா மேஜிஸ்ட்ரேட் கூட்டு போங்க, ப்ராப்பரா வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வழக்கை கையாண்ட நீதிபதி அவர்கள் குறைந்தது ஒரு 10-15 நிமிடத்தில் இந்த வழக்கை தொடர்ந்த ஜோதி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாரு. உடனடியாகவே ஒரு முடிவுக்கு வந்துட்டார். இதனுடைய இந்த வழக்கினுடைய தன்மை என்ன என்பதை அவர் புரிந்து கொண்டு அந்த விதத்தில் அவர் வழங்கிய அந்த தீர்ப்பு அற்புதமான ஒரு தீர்ப்பு. இதுல சீசர் போன்ற ஒரு எலக்ட்ரானிக் மெட்டீரியலை சீஸ் பண்ணா என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், கொடுக்கலாமா, ஒரு பாஸ்வேர்டை நம்ம கொடுக்க முடியுமா, அதை தரமாட்டேன்னு சொல்றதுக்கு நமக்கு அடிப்படையான உரிமை இருக்கிறதா? அதே போன்று இன்னொரு முக்கியமானது, நமக்கு சோர்ஸ் கிடைக்குது, நம்ம ஃப்ரீலான்சருங்கிறோம், ஜேர்னலிஸ்ட்ங்கிறோம், ஏதோ ஒரு தகவல் எடுக்கிறோம், அந்த தகவலை அபிஷியலாவோ அன்அபிஷியலாவோ நம்ம உறுதிப்படுத்திட்டு அது செய்தியாகும். இவங்க கேள்வி என்னன்னா, அதை எப்படி நீ உறுதிப்படுத்தின, அதற்கான விளக்கத்தை சொல்லுகிறதா? அதற்குத்தான் இந்த தீர்ப்பு ஒரு அற்புதமான ஒரு செய்தி. நம்ம விவேக் தான் அந்த பாயிண்ட் பேசினார். அதாவது சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நீட் நாட் பி டிஸ்க்ளோஸ், சொல்லணுங்கிற அவசியமே ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு கிடையாது. நீங்க அதை சொல்லிட்டு தான் அந்த நியூஸ் அடிக்கணும், அல்லது இந்த செய்தி எப்படி எடுத்தீங்கிறத சொல்லணும் அப்படிங்கிற ஒரு லைபிலிட்டியோ அல்லது ஒரு நிர்பந்தமோ ஒரு பத்திரிகையாளர்களுக்கு இல்லை. அப்படி அதை வெளிப்படுத்த வேண்டிய தேவையில்லை என்பதை இந்த தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. அந்த விதத்தில் ஒரு அற்புதமான தீர்ப்பு. பத்திரிகையாளர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு பத்திரிகையாளர் வந்துச்சுன்னா, அது பிரிண்டிங் மீடியாப்பா, நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லப்பா, இது சோசியல் மீடியா, அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, இது எலக்ட்ரானிக் மீடியா அப்படின்னு பல்வேறு விதமான இருந்தாலும் கூட இந்த பிரச்சனையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகையாளர்களும் ஒருமித்த குரலோடு எல்லோரும் ஒன்றாக நின்று குரல் கொடுக்கக்கூடிய இந்த ஒற்றுமை என்பது பத்திரிகையாளருக்கு மிக மிக அவசியமானது, தேவையானது. இந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த பொறுப்பாளர்கள் அதை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இதை மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் பாராட்டி இருக்கிறார்கள்.
நீதிபதிகள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் எல்லாம் இந்த தீர்ப்பை பார்த்து அவருடைய கருத்துக்களை அவங்களுடைய உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய குழுக்களுக்கு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் மிக விரைந்து இந்த வழக்கை நாங்கள் உடனடியாக அன்னைக்கு திங்கட்கிழமைக்கு மென்ஷன் பண்ணோம், நெக்ஸ்ட் டே கொண்டு வர முடிந்தது. அதனால இந்த சாதனை என்பது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்றைக்கு மட்டுமல்ல, தொடர்ச்சியாக என்றைக்கும் வழக்கறிஞர்கள் நாங்கள் உங்களோடு தோளோடு தோளாக இருப்போம். நாங்கள் நீதிமன்றத்தில் நியாயத்திற்காக போராடி கொண்டிருக்கிறோம். நீங்கள் மக்கள் மன்றத்தில் பத்திரிகை ஊடகங்கள் மூலமாக ஒரு உண்மையை வெளிக்கொண்டுவதற்கான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. எனவே இருவரும் ஒரு திசையில் ஒரு நோக்கத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஒரு அற்புதமான ஒரு இந்த ஒரு பாராட்டு விழான்னு சொல்லக்கூடாது, ஒரு சும்மா டீ பார்ட்டி வாங்கன்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. ஒரு சும்மா ஒரு காஃபி சாப்பிட்டு போலான்ட்டு இங்க வந்து பார்த்தா பெருசா இருந்துச்சு. அவங்க மைக் கிடைச்சுன்னா விடக்கூடாது இல்ல. ஒரு உங்களிடம் என்னுடைய மனசில் இந்த பழைய கால நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சு. நான் ஒரு சின்ன வயசுல புக்கு பஸ்ல வரும் பேப்பர்லாம், அதை எடுத்து பிரிப்பேன். பிரிச்சுட்டு இருக்கும்போது எங்க ஸ்கூல்ல வந்து உத்தராபதினு ஒரு ஒரு ஆசிரியர்ல அரசு ஊழியர், அந்த கிளர்க்கு கட்டு பிரிச்சேன். தலைப்புச் செய்தி தினத்தந்தி எடுத்தோடனே பார்ப்போம்ல, பார்த்தேன். நடிகை சில்க் சுமிதா மரணம் அப்படின்னு போயிடுது. ஐயோ சில்க் சிதிச்சா அப்படின்னாரு. அந்த 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 நினைவு எனக்கு இன்னைக்கும் ஞாபகத்துக்கு வரும். ஒரு செய்தி என்பது எப்படி சாதாரண மனிதர்களுக்கு அது கொண்டு செல்கிறது அப்படின்னு பாக்குறப்ப, அந்த காலகட்டங்கள்ல ஒரு பத்திரிகையாளர்களாக பல அலுவலகங்களுக்கு நான் வந்திருக்கேன். நான் இங்க சட்டக்கல்லூரில படிக்கும் போது கூட அந்த மாதாந்திர சந்தா இருக்குல்ல, அந்த பணத்தை கட்டணும், அதற்காக பல அலுவலகங்களுக்கு போறேன். எனக்கு ஒரு நினைவு இருக்கிறது. எனவே உங்களுக்காக நீதிமன்றத்தில் போராடக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு, அந்த வாய்ப்பை வழங்கியதற்காக எங்கள் வழக்கறிஞர்கள் ஜோதி, விவேக், அன்புக்குரிய சூரியன், அன்பு சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் எங்கள் அவர்கள் சார்பாகவும், இந்த வழக்கை அவசரமா செஞ்சவர் நாங்க அலுவலகத்தில் கூடிய சிவராமன். அன்னைக்கு நான் திருமணத்துக்காக கும்பகோணம் போயிட்டேன். சரி எல்லாத்தையும் பண்ணேன். அவர்கள் சார்பாகவும் எங்கள் வழக்கறிஞர்கள் சார்பாகவும் மீண்டும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, உங்களுடைய ஒற்றுமை ஓங்க வேண்டும். உண்மைக்காக, நியாயத்திற்காக எந்த விதமான ஒரு அச்சமும் இல்லாமல் உங்களுடைய பத்திரிகையாளர்களுடைய பணியை எதிர்காலத்தில் சிறப்பாக நீங்கள் செய்ய வேண்டுமாய் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.